ஆசை ஆசை என்ற நிலையில்தான் இயற்கையை படைக்கின்றது. ஆசை இல்லாது எந்த படைப்பும் இல்லை, எந்த ரிஷியும் இல்லை, எந்த ஞானியும் இல்லை. அது இயற்கையே அந்த வழியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் வளர்க்க வேண்டிய ஆசை எது, அதே சமயத்தில் நாம் வளர்க்க வேண்டிய பேராசை எது என்பதை பற்றி ஞானகுரு அவர்கள் இதில் உணர்த்துகின்றார்கள். பொதுவாக யாம் உங்களிடம் அருள் உணர்வுகளை பதிவு செய்யும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது உங்கள் கண் ஆண்டனா, அதன் மூலம்தான் உங்கள் உடலுக்குள் அந்த உணர்வுகள் அனைத்தும் கண் தான் பதிவாக்குகின்றது. ஆனால் அதே சமயத்தில் மீண்டும் அந்த எண்ணத்தை நீங்கள் நினைவு கொண்டு வந்து அதை காற்றில் இருப்பதை இழுத்து இதே கண் ஆன்மாவாக மாற்றி சுவாசித்து உங்கள் உயிரிலே அது மோதச் செய்கின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஏங்கி பெறும் பொழுது கண் ஆண்டனா ஏரியல், அதன் மூலம் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளியை அந்த அலைகளை எடுக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் உடலுள்ள உறுப்புகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெறக்கூடிய அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த ஆசை நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசைப்பட்டு நாம் நுகரும் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் உமிழ்நீராக மாறி நம் உடலில் அந்த சத்தாக சேர்க்கின்றது. ஒவ்வொரு உடலிலும் உள்ள அணுக்கள் அதை பெறுவதற்கு தனித்து வந்து அதை இயக்கச் செய்வதுதான் யாம் இப்பொழுது சொல்லும் இந்த வழி. ஏனென்றால் இந்த உலகம் கடும் நச்சுத்தன்மையாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த நேரங்களிலே சீக்கிரம் இதை பெற்று வளர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் உடல் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், ஊரும் நன்றாக இருக்கும், உலகமும் நலம் பெறக்கூடிய சக்தியாக வளரும். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து நிலைகளுமே நம் உடலுக்குள் அடங்கி இருக்கின்றது. நாம் யாரும் பிரிந்து இல்லை. இந்த உலக இயல்பு என்று சொல்லுகின்றன. நாம் கேட்டறிந்த உணர்வுகள் பதிவாகி மீண்டும் அதுவே நமக்குள் இயங்கிக் கொண்டிருப்பதனால் அதையெல்லாம் அருள் வழியில் மாற்றுவதற்குத்தான் ஈஸ்வர பற்றி எமக்கு எப்படி செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் செய்கின்றேன். ஆனால் முதலில் சொன்னது போன்று ஆசையை நாம் எங்கேயோ வைத்துக்கொண்டு தொழில் இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஆசை கொண்டு அந்த வழியிலே போகும்பொழுது நம்முடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகின்றோம். எதன் மேல் ஆசைப்படுகின்றோமோ அதைத்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அது அந்த ஆசைக்கு தக்கவாறு நம்மை மாற்றிக்கொண்டே போகும். கடைசியிலே படும் பாதாளத்திலே கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். நம்முடைய ஆசை துருவ நட்சத்திரத்தின்பால் சென்றால் அங்கே இணைந்து வாழ்க்கையில் வந்த இருளை போக்க முடியும். ஒளி என்ற உணர்வாக நம்மை அது மாற்றும். அந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நம்முடைய அன்னை தந்தை தான் முதல் தெய்வங்களாக இருந்து இந்த நம்முடைய உடலை உருவாக்கி கொடுத்தார்கள். நமக்கு நல்ல வழிகளை காட்டியதும் உணர்த்தியதும் அவர்கள்தான். நமக்கு குருவாக வழிநடத்தி நம்மை நல்வழியை முழுவதுமாக நமக்கு ஆரம்ப நிலையிலிருந்து உருவாக்கி கொடுத்தவர்கள் நம்முடைய தாய் தந்தை தான். ஆகவே ஒவ்வொரு முறை தியானிக்கும் பொழுதும் முதலில் அம்மா அப்பாவை மனதில் எண்ண வேண்டும். பின் மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய அருளாசி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இந்த மனித உடலுக்கு பின் இருளை நீக்கி அந்த ஒளிபெறும் உணர்வை பெறுவதற்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய உணர்வை அவர் சொன்னபடிதான் நான் பின்பற்றினேன். அவர் சொன்னதை நுகரச் சொன்னதை நுகர்ந்தேன். அந்த உணர்வு என் உடலிலே ஒவ்வொன்றும் அது என்ன செய்கிறது என்றும் அறிந்தேன். அதைப்போல் நுகர்ந்த உணர்வு என்ன செய்யும் என்பதை உங்களுக்கும் உணர்த்துகின்றேன். இதை உணர்ந்தால் உங்களுக்குள் வரும் தீமைகளை நீங்களே போக்கிக் கொள்ள முடியும். உதாரணமாக பன்றி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாற்றத்தை பிளந்து அதற்குள் மறைந்துள்ள நல்லதை எப்படி கூர்மையாக எண்ணி எடுத்ததோ அதுபோன்று இந்த சாக்கடையான காற்று மண்டலத்தில் அதற்குள் மறைந்துள்ள மகரிஷியின் உணர்வுகளை சுவாசித்து அந்த ஒளிமயமான நிலைகளை நிச்சயம் பெற முடியும். கணவன் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி தெய்வீக பண்பும் தெய்வீக அன்பும் தெய்வீக சக்தியும் பெற வேண்டும் என்று அதை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். வைரத்தை போன்று சொல்லில் ஜொலிப்பும் செயலில் ஜொலிப்பும் வாழ்க்கையில் ஜொலிப்பும் பெறுதல் வேண்டும். தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றதோ இதைப் போல எதை பார்த்தாலும் நம் மனது மங்காத நிலைகள் கொண்டு அந்த வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். மலர் அது எப்படி நல்ல நறுமணங்களாக கொடுக்கின்றதோ இதைப் போல உங்கள் சொல் மற்றவர்களுக்கு நல்ல மனங்களாக மாற்றும் அந்த சக்தியை கொண்டு வர வேண்டும். இது போன்ற சக்திகளை ஒவ்வொருவரும் பெறுவதற்குத்தான் இந்த தியான பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கின்றோம். நீங்கள் இதையெல்லாம் பெற வேண்டும் என்ற ஆசையிலே தான் இதையெல்லாம் சொல்லுகின்றோம். இதே போல எல்லோருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று
நீங்களும் எண்ணத் தொடங்கினால் இது பேராசையாக மாறுகின்றது. ஆக நானும் பெற வேண்டும், நீங்களும் பெற வேண்டும், எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த ஆசை, அந்த வழியிலே தான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் இந்த பேராசை நமக்குள் வளர்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்துவிட்டு தவறான வழியிலே நான் ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அது பேராசைதான். அதே போல சாமி இப்படியெல்லாம் சொல்லுகின்றார் என்று என் பெயரை சொல்லிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தினால் அதுவும் பேராசைதான். ஆக அவர்களையும் கெடுத்து நீங்களும் கெட்டு மற்றவர்களும் அந்த பெறக்கூடியதை தடுக்கும் நிலையாக வந்துவிடும். ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம் மனித வாழ்க்கை நாம் எண்ணியபடி நடக்கும் என்று. ஆனால் ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு விதமான தீமைகள் உண்டு. அந்த தீமை என்ற நிலைகளுக்கு சிறிது இடம் கொடுத்து விட்டால் அதன் வேலையை அது செய்ய ஆரம்பித்துவிடும். நாம் போகக்கூடிய, நாம் பெறக்கூடிய, அதாவது அந்த நல்ல பாதையை, நல்ல சக்திகளை திசை திருப்பி வேறொரு வழிக்கு நம்மை அழைத்து செல்லும். ஏனென்றால் இந்த இடத்திலே குரு இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார். முதலிலே தெரியாது, சிக்கலான பிற்பாடு வேதனை என்ற உணர்வு வரும் பொழுதுதான் உண்மைகளை உணர முடியும். ஆகவே இது போன்ற நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மீண்டும் 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 இதை எச்சரிக்கையாக செய்கின்றோம். ஏனென்றால் உங்களை கட்டுப்பாட்டுடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கொண்டு வரவில்லை, நீங்கள் தெளிவாகுவதற்கு, உங்களை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்வதற்குத்தான் இதை கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த நல்ல வழிக்கு, அருள் வழிக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீக்கி பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆக நம்முடைய ஆசை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளை பெறுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேராசை எல்லோருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளை கிடைக்கச் செய்வதாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நம்முடைய உடலுக்குள் விளைந்த அறியாது புகுந்த சில தீமைகள் அதன் வழிக்கு நம்மை திசை திருப்பி அது வேதனை வரும் காலத்தில் அதை உணர்ந்து பின் அதை திருத்த முயற்சி செய்து திருத்த முடியாமல் போய்விட்டால் இந்த பிறவியிலேயே நாம் அந்த நல்ல நிலை பெற முடியாது, தடைப்படுத்திவிடும் என்பதைத்தான் எச்சரிக்கையாக செய்து நாம் வளர்க்க வேண்டிய ஆசையை, பேராசையை குருநாதர் இந்த உபதேசத்திலே தெளிவாக்குகின்றார்கள்.